வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படமான மாம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருப்பாங்க. இதில் இந்த படத்தோட கதையில் படத்தோட கதாநாயகனும் கதாநாயகியும் கை குழந்தையோட ஒரு புது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாழதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கை குழந்தையை வளர்க்குறத, அதாவது தனியாக வளர்க்குறதுல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுனாலே என்னமோ இவங்களோட கை குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த பையன் மாதிரி, அதாவது ஒரு 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி இருப்பானோ அப்படி இவங்க கண்ணுக்கு தெரியுறான். ஸோ ஹீரோயினோட அந்த டிப்ரெஷன் காரணமாக தான் இந்த மாதிரியான இலூஷன் வந்துட்டு போகுதா, இல்லை அந்த வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த சைக்காலஜிக்கல் கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த மாம். எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் நல்லா இருக்கும். அதை தாண்டி அந்த இலூஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சில இடங்களில் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணோம், இது ரியலா அது ரியாலான்னு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் பிறகு இந்த படத்தில் அந்த அம்மா கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோயின், ஸோ அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி சட்டிலாக அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், குழந்தைய வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமாக ஒரு சில இலூஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்கள்ல அவங்களோட ஸ்கோர்லாம் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிங் ரோலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாகவே படத்தோட டூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரக்குள்ளே தான் வருது. ஷார்ட்டான படம் தான், கண்டிப்பாக போர் அடிக்காது. நம்மளை பயம்படுத்துகிற மாதிரியான ஹாரர் போர்ஷன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே சில இடங்களில் த்ரில்லர் அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதனால தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் அருமையாக இருக்குது, டெக்னிக்கலி செம்ம சவுண்டாக இருக்குது. சில இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட் கூட நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்செட்டோட படம் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.